ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ இருக்கான். அவனோட பேர் லின் ஹவ். அவன் கூட ஒரு பொண்ணு வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவள் சொல்கிறா, நீ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கியா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ, நீ முதல் தள்ளி போறியா அப்படின்னு கேட்டோடனே அவன், நீ எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவப்பட்டுட்டு போயிடுறா. அப்போது நம்ம ஹீரோவோட ஹவுஸ் கீப்பர் வந்துட்டு, இப்போது நீங்கள் வந்து கிளம்புற டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அங்கே கட் பண்ணி காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் மியா வந்துட்டு அங்கே நடந்து வந்துட்டு இருக்கா. அவள் ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு இருக்கா போல். அவள் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான். அங்கே பார்த்தா அந்த ஸ்கூலில் படிக்கிற ஹை கிளாஸ் பொண்ணெல்லாம், இங்கே பார்த்தீங்களா அவள் ட்ரெஸ்ஸையும் அவளோட திங்ஸையும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே வந்து புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து டெஃப் வேறு போல். அவள் காதில் மெஷின் வைக்கலாட்டி அவளுக்கு கேட்காது எதுவுமே. ஸோ அங்கே அவளை புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவள் காதில் இருக்கிறதையும் தூக்கி போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினால் ஒன்றுமே பண்ண முடியல. அவளுக்கு சப்போர்ட்டுக்கும் அங்கே யாருமே இல்லை. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஆக்சுவலி அந்த காலேஜில் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மியூசிக் ப்ரொஃபஸராக இருக்கான் போல். நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து கிடக்கா. அவன் நகராமல் அங்கவே இருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு, நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மிஷின் இல்லை. ஸோ அவளுக்கு எதுவும் கேட்க மாட்டேங்குது. ஸோ அவன் அப்படியே அவளை பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் எல்லாருமே எங்கள் கிளாஸில் கேதர் ஆகியிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணுறான், இப்போ ஒரு காம்படிஷன் வரப்போகுது. அதில் வந்து நான் வந்து ஒருத்தவங்கள சூஸ் பண்ணுவேன். அவங்க தான் கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நான் அவங்களுக்கு ஒரு பார்ட்னராக இருந்து கண்டிப்பாக சொல்லித் தருவேன். ஆனால் காம்படிஷன் நீங்கள் தான் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே கேட்கல. பிகாஸ் அந்த மெஷின் வந்து நல்லா சரியாகாமல் போயிடுச்சு போல். நம்ம ஹீரோயின் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயினை பார்த்து, உன்னோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயின் எதுவுமே பதில் பேசாமல் இருந்தோடனே பக்கத்தில் வந்துட்டு அவன் நோட் புக்கில் பார்த்துடுறான், நம்ம ஹீரோயினோட பேர் மியாவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்துட்டு அவன் சொல்கிறான், இதுக்கப்புறம் நீ தான் என்னோட பார்ட்னர் அப்படின்னு. ஸோ ரொம்ப க்ளோஸாக வந்து சொன்னனால நம்ம ஹீரோயினுக்கு கேட்டுறது. அங்கே அந்த புள்ளி பொண்ணு இருக்கால, அவளோட பேர் ஜூ. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் அவளுக்கு ஹீரோ மேலே க்ரஷ் இருந்திருக்கும் போல். கிளாஸ்லாம் டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்கள்லாம் திரும்பவுமே ஹீரோயினை வந்து புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், ஏன்டா நம்ம அவளுக்கு பார்ட்னர் ஆனோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர சொல்லியிருப்பான் போல். அங்கே நம்ம ஹீரோயின் போயிடுறா. அங்கே ஹவுஸ் கீப்பர் வந்துட்டு அவளுக்கு நல்லா சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறார், இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் காட்டுறாரு. நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துடணும் டெய்லியும் ஒரு 7 o'clock முன்னாடியே. ஸோ 7 o'clock முன்னாடி நைட்டோ வாங்கறது கிளம்பிடுறோம். ஸோ இதுதான் ரூல்ஸ் போல். ஸோ அதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு காது சரியாக கேட்கல. அந்த மெஷினுமே சரியில்லாமல் போச்சு. ஸோ அதனால் ஹீரோ வந்து அவளுக்கு காதில் ஒரு மெஷினை மாட்டி விடுறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்படியே ஹீரோவை பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ அந்த மியூசிக் வைக்கிற இடத்த க்ளீன் பண்ண சொல்கிறான். ஹீரோயின் போய் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவன் நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கேட்குறான், என்னடி பார்த்துட்டு இருக்க, என் ஃபேஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போது அங்கே ஏதோ ஒன்று வந்து நம்ம ஹீரோயின் கையை கிழிச்சு விட்டுருது. ஸோ அவளுக்கு பிளட் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு பிளட் வந்தோடனே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ தான் நம்மளோட ஸ்டோரியில் ஒரு ட்விஸ்டே, நம்ம ஹீரோ ஒரு நார்மல் பர்சன்லாம் கிடையாது, ஒரு வேம்பயர். ஸோ அந்த பிளட்டை பார்த்தோன்னே வேகமாக போய் அந்த பிளட்டை அவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது அவனுக்கு கான்ஷியஸ் வந்துடுது. அவன் தள்ளி போயிட்டு, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்கும் போது, நான் சொல்கிறேன்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு கத்துறான். ஸோ அவளும் அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் ஸ்கூலில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட வீட்டுக்கெல்லாம் போயிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஜூக்கு தெரிஞ்ச உடனே அங்கே எல்லாருமே சேர்ந்து ரெஸ்ட் ரூமில் வச்சு அவளை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் தண்ணியை ஊற்றி விட்டு அவளை ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பாவமாக இருக்கு. அவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அங்கே எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஜூ வந்துட்டு, உன் ட்ரெஸ்லாம் ஈரமாகிடுச்சு, அப்போ இப்போ உன் ட்ரெஸ்ஸை கழட்டி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண பார்க்குறா. நம்ம ஹீரோயின் வேகமாக தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா ஒருத்தவன் இருக்கா, அவனோட பேருமோ. ஆக்சுவலி இந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்கூலில் வந்து பிரின்ஸ்பால் இருக்கார், அவங்களோட பையன்தான் போல இவன். ஸோ அங்கே ஒரு லேப் வச்சுருக்கான். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் கேட்குறான், அவங்க உன்னை ரொம்ப புள்ளி பண்ணிட்டாங்களா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொன்னோன்னு அவன் சொல்கிறான், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்ன கேளு, உன் நேம் என்ன அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் சொல்கிறேன், என்னோட பேர் மியா அப்படின்னு. ஸோ அவன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான், நான் அந்த பிரின்ஸ்பலோட பையன் தான். நான் இங்கே ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கேன், ஆனால் இது வந்து யாருக்கும் தெரியாது, நான் லேபில் தான் எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், இந்த லேப் இருக்க விஷயமும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிவிட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க போனதுக்கப்புறம் கிளம்பிடுறா. அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவன் கேட்குறான், எதுக்கு நீ இன்றைக்கி ஒர்க்குக்கு வரல அப்படின்னு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இப்போ தான் 6:45 ஆகுது, இன்னும் 15 minutes இருக்குது, இப்போ நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறா.
இந்த ஜூவ காட்டுறாங்க. கிளாஸ்ல வந்து ஒரு பியானோ இருக்கு. அதுல வந்து எப்பவுமே நம்ம ஹீரோயின தான் வாசிக்க சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக் குடுப்பான் போல. ஸோ அது நம்ம ஹீரோயின ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் மாரி இருக்கு. அத எடுத்து அங்க வந்து சொருகி வச்சுர்றா. நம்ம ஹீரோயின் வாசிக்கும்போது கையில குத்துற மாதிரி. ஸோ கிளாஸ்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க வந்துர்றா. ஸோ அவள தான் நம்ம ஹீரோ அந்த மியூசிக்கெல்லாம் வாசித்து காட்ட சொல்லிட்டு இருக்கான் போல. ஹீரோயினுக்கு அந்த பின்னெல்லாம் குத்தி ரொம்பவே பிளட் வந்துடுது. ஆனா ஹீரோ கிட்ட சொன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லல. அவளால மியூசிக்க ஒழுங்கா போட முடியல. ரொம்ப மோசமா வாசித்துட்டு இருக்கா. அங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ என்ன வாசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே வெளியில காட்டிக்கல. நம்ம ஹீரோ வந்து சொல்றான் எந்திரிச்சு போ அப்படின்னு. அப்போ ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுறா. அப்புறம் ஹீரோ நோட் பண்றான் கையில வந்துட்டு அவளுக்கு குத்தி இருக்குது. அப்புறம் அங்கே பிளட்டாக இருக்குது. ஸோ அவன் புரிஞ்சுக்கிறான் யாரோ அவளை புள்ளி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் ஆஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிட்டு அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சொல்கிறான், நீ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம், நீ மறைச்சி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஹவுஸ் கீப்பர் வந்து நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் சாப்பிடலையா அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ இல்லை இல்லை எனக்கு சாப்பிட டைம் ஆகும், நீ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே நைஃபையும் ஃபோர்க்கையும் வச்சு சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு வரல. ஸோ அந்த சாப்ஸ்டிக் எடுத்தே சாப்பிட்டுட்டு இருக்கா. அவன் அந்த மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறத நம்ம ஹீரோ பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் இன்றைக்கி ஹீரோயின் வந்து நல்லாவே பழகலை. அப்புறம் காம்படிஷன்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுறான். ஸோ அங்கே 2 பேரும் சேர்ந்து தான் வாசித்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரா. ஸோ அங்கே பார்த்தா ஒரு மேம் இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோயினை பிடிக்கவே பிடிக்காது போல். ஸோ வந்தவொடனே கேட்குறாங்க, நீ என்ன வேலை பார்த்த அப்படின்னு. அப்போது ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்கும் போது அங்கே எல்லோரும் சொல்கிறாங்க, நீ தானே ஜூவோட நெக்லஸை திருடுன அப்படின்னு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு. அந்த மேம் சொல்கிறாங்க, அப்போ உன் பேக்கை நாங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு. ஹீரோயின் எப்போவுமே யார்கிட்டையும் பேக்கை செக் பண்ண கொடுக்க மாட்டா போல். ஸோ அவள் இல்லை நான் வந்து ஒரு அக்யூஸ்டும் இல்லை, நீங்கள் ஏன் நான் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் கெட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே எல்லாருமே சேர்ந்து அந்த பேக்கை தள்ளி விட்டு அந்த நெக்லஸ் உள்ளதாக இருக்கு. இந்த ஜூத அந்த வேலையை பார்த்துருப்பா போல். அந்த மேம் சொல்கிறாங்க, ஏதோ பெரியவ மாதிரி பேசினேன், இப்போ தெரிஞ்சிச்சு நம்ம வரலாம், முதல் ஸ்கூலில் விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்ணுறாங்க. அந்த ஜூ வந்து சொல்கிறா, நான் தான் அந்த வேலையை பார்த்தேன், ஆனால் இப்போ நீ சத்தமாக எவ்வளோ சத்தம் போட்டு நீ சொன்னாலும் இங்கே யாருமே இதை நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாரும் நம்ப மாட்டுறாங்க அப்படின்னு. ஸோ ஹீரோயினை வெளியவும் அந்த மேம் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு இருக்காங்க, நீ உள்ளே வராத அப்படின்னு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் தான் இருக்கிறதுலே ஹை ப்ரொஃபஸர் போல். ஸோ அவங்கக்கிட்ட அந்த மேம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நீங்கள் தெளிவாக எதுவும் விசாரிக்காமல் ஒரு பொண்ணை நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். அப்போ ஹீரோயின் ரொம்ப அழுகிறா, யாருமே நான் நம்ப மாட்டேங்கிறாங்க, ஆனால் நான் அந்த தப்பை பண்ணல அப்படின்னு. அப்போது ஹீரோ சொல்கிறான், நான் உன்னை நம்புறேன்ல, இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் போல் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அதை பார்க்கவே ஹை கிளாஸாக இருக்க. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இல்லை இது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நீ ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதில் என்னென்னமோ பேர் போட்டிருக்கு, அதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரியாது போல். அங்கே வெயிட்டர் பொண்ணுக்கிட்டே நம்ம ஹீரோயின் இங்கே பேன் கேக் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்கிறா, இங்கே பேன் கேக்லாம் இருக்காது, இது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், ஸோ நீங்கள் வேறாச்சும் டிஷ் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கார்டு கொடுத்துட்டு இந்த ஹோட்டலவே நான் இன்றைக்கி வாங்குறேன், எனக்கு பேன் கேக் தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கே பேன் கேக் கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறா. பார்த்தா அங்கே அந்த பொண்ணு வந்துடுறான். அந்த ஜூ அவங்க கேங் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு ஹீரோயினை புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட யூனிஃபார்ம் கோட் இருக்கும் போல். ஸோ அதை எடுத்துகிட்டு அவங்க வந்து அதில் பெயிண்டெல்லாம் ஊற்றி விட்டு நம்ம ஹீரோயின் மேலேயும் பெயிண்ட்டை ஊற்றி விட்டு புள்ளி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. பார்த்தா அந்த வழியாக இருக்கா. அவன் ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இவங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு அந்த பெயிண்ட் ஊற்றுனா கோட்டுவே தான் போட்டுட்டு போகிறா. எல்லாருமே அவளை வித்தியாசமாக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்டே இருந்ததே ஒரே ஒரு செட் ட்ரெஸ் மட்டும்தான் போல். ஸோ அவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அங்கே எல்லாருமே பார்ட்னராக சேர்ந்து அந்த பியானோ வாசிக்கணும் போல். நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் பார்ட்னர் இல்லை. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறா, இங்கே யாருக்கு பார்ட்னர் இல்லை அப்படின்னு. நம்ம ஹீரோயின் கை தூக்குன உடனே அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறேன், நான் உங்களுக்கு பார்ட்னராக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜூக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே அந்த ஜூ வந்து ஹீரோயினை பனிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ்க்கு கூட்டிகிட்டு போய் கட்டி போட்டுட்டு அவளை குச்சியை வச்சுலாம் அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு வலி தாங்காமல் கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதை கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுறான். ஸோ அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை நாங்கள் சும்மா பேசிட்டு தான் இருந்தோன்னு. அப்போது ஹீரோ வந்துட்டு இதுதான் நாங்கள் பேசுகிற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கையெல்லாம் கழட்டுறான். பட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு மயக்கம் போட்டு
வந்துடுறா. ஸோ நம்ம ஹீரோ தூக்கிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வீட்லேயே தூங்கியிருப்பா போல். ஸோ ஹீரோ ரொம்ப க்ளோஸாக இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. ஸோ வேமா அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே மீட் பண்ண வர சொல்லியிருப்பான் போல். ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீரோயின் போயிருக்கா. அப்போ அவன் சொல்கிறான், நான் வந்து ஒரு ஆர்ட் கேலரிக்கு போக போகிறேன், உனக்கான இன்விடேஷனும் நான் கொடுக்குறேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதை ஹீரோயினும் வாங்கிக்கிறா. அப்போ வந்துட்டு ப்ராமிஸாக நீ வருவியா அப்படின்னு பிங்கி ப்ராமிஸ் பண்ண போகிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோயின் இந்த காம்படிஷனுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பேக்கில் அந்த இன்விடேஷன் இருக்கிறத பார்த்துறா. அவனுக்கு ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருது, இவளுக்கு யார் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஆர்ட் கேலரியில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கூட சேர்ந்து வந்திருக்கா. ஸோ அந்த ஆர்ட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்த்தா ஒரு வேம்பயர் வந்து அவங்க லவ்வர் கூட இருக்க மாதிரி தான் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அங்கே பார்த்தா வேமா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. அதெல்லாம் அந்த பார்த்துட்டு தான் இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கும் அந்த மோக்கும் ஆகாது போல். இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு லேட்டராக தான் தெரியும். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்து அங்கே முடிச்சுட்டே ஹீரோ பார்த்து அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துட்டான் போல். அவள் சொல்கிறா, நான் ஃப்ரீயாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே டயர்டாகி தூங்கிடுறா. நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு கோட்லாம் போட்டு விட்டுட்டு அவளோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறான். அவன் நைட் போல் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த ஹவுஸ் கீப்பர் வந்து சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, ஒரு வேம்பயர் வந்துட்டு ஹியூமனாக மாறலாட்டி ஹியூமன் பொண்ணை எப்போவும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் ஹீரோயின் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் அவளை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க கிளாஸ் ரூமில். எப்போவுமே நம்ம ஹீரோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயினை தான் கூப்பிடுவான். ஆனால் அன்னைக்கு பார்த்தா ஜூவை கூப்பிட்டுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவகிட்ட பேசவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து ஹீரோ கிளம்ப போகிறான். ஹீரோயின் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. பட் அவன் பார்த்தும் பார்க்காத மாதிரி கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவ கீழே விழுந்துடுறா. அந்த ஜூ வந்துட்டு, பார்த்தியா அவருக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில். அங்கே வந்துட்டு அந்த ஜூ நம்ம ஹீரோ கூட சேர்ந்து பேரா அங்கே வந்திருப்பா போல். நம்ம ஹீரோயின் இந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து அவனை லவ் பண்ணிட்டு இருந்தாள், அதனால ஹீரோவுமே வேண்டாம் வெறுப்பாத இதை பண்ணிட்டு இருக்கான் போல். ஹீரோயின் வந்து அவளை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவனுக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோயின் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அங்கே பார்த்தா அந்த ஜோ சொல்கிறா, இன்னும் நீ வந்துட்டு அதுக்குள்ளே இன்னொருத்தவன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா, வேறு யாருக்காச்சும் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அவளும் நம்ம ஹீரோ முன்னாடி, ஆமாம் நான் வந்து மோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. அங்கே பார்த்தா வந்துடுறான். அவங்க ரெண்டு பேரும் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ கிட்டே அந்த ஜோ ரொம்ப ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணுற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ சும்மா என் நேமை வச்சு கூப்பிடலாம், சும்மா அந்த நிக் நேம்லாம் வச்சு கூப்பிடாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து வந்து வீட்டில் விட போகிறான். பார்த்தா அங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த ரெயின் ட்ராப்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா. நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூல் டவரில் இருந்து அந்த பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து ஹீரோயின் மேலே தண்ணி ஊற்ற போனாங்க போல். அப்போது நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு அவனுக்கு அம்பல்லாம் வச்சு காப்பாற்றி இருந்திருக்கான். ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டு ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கா. அப்போ கேட்குறான், மியா உனக்கு என்னாச்சு அப்படின்னு. அப்போது ஹீரோயின் எதுவும் இல்லை, ஆனால் இன்றைக்கி வந்து நான் உன்கிட்ட சரியாக பேசலை, என் மனசில் அவ்வளோதான் இருக்குது, நான் வந்து உனக்காக எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து போயிடுறான். அந்த டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. திரும்பவுமே நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணுங்கள்லாம் புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஜூ இருக்கால, நம்ம ஹீரோயினோட ஹேரெல்லாம் வெட்டி விடுறா. நீ இதுக்கப்புறம் போய் லூ வந்து நீ செடியூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு வேமா ஓடி போயிடுறா. பத்தவ டெரஸ்லேருந்து விலக போகிறா போல். ஸோ அவங்க வந்து புள்ளி பண்ணுறதுனால ஹீரோயின் கீழே விலக போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக பிடிச்சிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படியோ தப்பிச்சிடுறா போல். ஸோ இதெல்லாம் அந்த வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து சொல்லி தந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் கையை காட்டுறா. பார்த்தா அதில் ரிங் தான் இருக்கு. நம்ம ஹீரோக்கு அவள் ப்ரப்போஸ் பண்ணுறா போல். நம்ம ஹீரோவுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ நைட் போல் வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், உண்மைக்கே என் கூட இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோவுமே ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே சொல்கிறான், நீ சாப்பிட்டு முடி, நான் வந்து உன்கிட்ட ஒரு உண்மைகளை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறான்.
அப்புறம் அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறான், அவன் ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "அப்போ நீ ஹியூமனா மாற மாட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "அதுக்கான சொல்யூஷன் தான் நான் தேடிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "ஆக்சுவலி நீ வேம்பயர்ன்ற விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும். நீ வந்து என்ன சேவ் பண்ணப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பிளட்ட பார்த்து நீ கியூரியஸ் ஆனது. ஸோ அது எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. நீ வந்து ஒரு ஹியூமன், ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து பிரிச்சு பார்க்கல. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். ஆனா நீ வேகமா எனக்காக ஹியூமனா மாறு" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோக்கு அவள ரொம்பவே பிடிச்சு போயிருது. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அந்த வந்து ஹீரோவ மீட் பண்ண வர சொல்லியிருப்பான் போல. அங்க நம்ம ஹீரோ போனோனே அவன் சொல்றான், "ஒரு பொண்ண வந்து நீ ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணாத. அவ ரொம்ப பாவம். நீ அவள இந்த மாரி பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு, "அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வழியில மட்டும் வராத" அப்படின்னு சொல்லிட்டு அவன அடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ போயிடுறான். ஸோ நைட் போல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்க பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்டாலும் அவன் பதில் பேச மாட்டேங்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போறான். அதில அந்த வேம்பயரோட ஹெட் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பேசுறாங்க போல நம்ம ஹீரோ கிட்ட, "நீ எப்பவுமே ஒரு ஹியூமனா மாற முடியாது. நீ வந்து அத புரிஞ்சுக்கோ. நீ ஹியூமனா மாறணும்னா, நீ வந்துட்டு மூன்லைட் டாட்டர வந்து பைட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு அந்த மூன்லைட் டாட்டர் யாருன்னு சொல்லிட்டு தெரியாது. நம்ம ஹீரோ வந்துட்டு, "அது ரொம்ப கஷ்டமான விஷயம்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் போல. ஸோ இங்க ப்ரெசென்ட்ல நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு ஹீரோயின் கூப்பிடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "நம்ம வந்து இந்த லவ் கண்டினியூ ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு, "நீ என்னை ஏமாத்திட்ட" அப்படின்னு அந்த ரிங்க தூக்கி போட்டுட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட் போல நம்ம ஹீரோயின் வந்து மோ கூட சேர்ந்து நடந்து போயிட்டுருக்கா. அத ஹீரோ மறைஞ்சு நின்று பார்க்குறான். ஹீரோயின் திரும்பி பார்த்தா அவன் போயிடுறான். ஸோ இங்கே நடந்து போயிட்டுருக்கும்போது ஹீரோயின் ரொம்ப கவலையா தான் போயிட்டுருக்கா. அப்போ மோ சொல்றான், "ஆக்சுவலி எனக்கு என்னோட பர்த்டே" அப்படின்னு. அப்போ ஹீரோயின் விஷ் பண்றா. அப்போ அவன் சொல்றான், "என்னோட பர்த்டே விஷஸ் என்னன்னு நீ கேட்க மாட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஸோ ஓகே சொல்லு. நான் வந்து உனக்கு விஷ் பண்றேன். நீ எப்பவுமே ஹாப்பியா இருப்ப. அதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் சொல்றா, "என்னோட விஷ் என்னன்னா, நான் எப்பவுமே உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு கேட்டுது. பட் இருந்தாலும் மெஷின் சரியா மாட்டாத மாதிரி, "நீ என்ன சொன்ன எனக்கு புரியல" அப்படின்னு கேட்குறா. அப்போ பக்கத்துல வந்துட்டு, "ஒண்ணும் இல்ல. நீ எப்பவுமே ஹாப்பியா இரு. அது எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து, "சரி ஓகே நம்ம இத பெருசு பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுர்றா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த மீட் பண்ணிட்டு, "நான் அவள ஹர்ட் பண்ணலாம் ஒன்னும் ட்ரை பண்ணல. அவ காம்படிஷனுக்கு நான் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். அத நீ கொண்டு போய் குடுத்து நான் சொன்னேன்னு சொல்லு" அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு அவனும் ஓகே சொல்லிடுறான். ஸோ நைட் போல நம்ம ஹீரோயின் ரொம்பவே சேடா இருக்கா. ஹீரோ கண்டிப்பா அங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல அவ காம்படிஷன பார்க்குறதுக்கு. அப்போ இந்த இருக்கான்ல, அவன் ட்ரெஸ்ஸ கொண்டு போய் குடுக்குறான். "நீ யார ரொம்ப லவ் பண்றியோ அவங்க தான் அத குடுக்க சொன்னாங்க" அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்பவே புடிச்சிருக்கு. அப்புறம் இன்னைக்கு தான் காம்படிஷன் போல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வருவானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அவ கண்ணு முன்னாடி நம்ம ஹீரோ வர மாதிரிலாம் தோணுது. அவ ஹீரோவ ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோ போவோமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்து அந்த காம்படிஷன்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கா. அவ ரொம்ப நல்லாவே வாசிக்கிறா. அப்போ அங்க போறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரிங்க் குடுக்குறான். அத குடிச்சதுக்கப்புறம் அவன் சொல்றான், "நீ வந்துட்டு கண்டிப்பா ஃபீல் பண்ணாத. நீ வின் பண்ணிருவ. நீ வந்துட்டு லூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத. உன்னோட லைஃப்ப நீ பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ற மாரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ ஸ்டேஜுக்கு போய் பார்க்குறா நம்ம ஹீரோ அங்க இருக்கானா அப்படின்னு. பட் ஹீரோவ காணோம். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கும்போது, அங்க ஹவுஸ் கீப்பர் வந்துட்டு, "உங்களுக்காக ஒரு மெயில் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ அங்க தான் போயிருப்பான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே நல்லாவே பண்ணிடுறா. ஸோ அவளுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஹீரோ அங்கே இல்லை அப்படின்றது மட்டும்தான் அவளுக்கு ஒரு குறையாக தெரியுது. ஸோ அங்கே பார்த்தா அங்கே வந்து அனௌன்ஸும் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின் தான் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மோக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயின்கான சேடாக தான் இருக்குது. ஹீரோ கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ரொம்ப டென்ஷன்லேயே இருக்கா. அவளை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் போகிறா. அவள் சொல்கிறா, "நீ வந்து பீட் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டல. நான் உன்னை பீட் பண்ணிட்டேன். இப்போ புரிஞ்சுக்கோ, நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா இப்போ தான் தெரிய வருது, அந்த வந்து ட்ரிங்க்ல ஏதோ ட்ரக் மாதிரி கலந்துருப்பான் போல. அதை குடிச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வந்து அவள் அங்கவே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அங்கே ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு கார்டியனாக நம்ம ஹீரோவை தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பா போல். அங்கே ஹீரோயினை காணும்னு சொன்னோன்னே ஹீரோக்கு அங்கே நியூஸ் போயிடுது. இங்கே பார்த்தா ஹீரோயின் ஒரு சஸ்பீஷியஸான இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு எங்கே இருக்கான்ற ஐடியாவே இல்லை. அவள் கண்ணை வேற கட்டி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தா ஒருத்தவன் இருக்கான். வந்து அந்த கண்ணெல்லாம் கழட்டி விட்டுட்டு, "என்ன நீ வந்து இப்போது ஹாப்பியாக இருக்கியா? இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படிலாம் கேட்குறான் சைக்கோ மாதிரி. நம்ம ஹீரோயின் வந்து, "நீயா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது வேறு யாரும் கிடையாது, தான். இப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோ ஒரு நல்ல வேம்பயர்.
ஒரு கெட்ட வேம்பயர். ஸோ நம்ம ஹீரோயின் தான் மூன்லைட் டாட்டர் போல். நம்ம ஹீரோயின் காதுக்கு பின்னாடி ஒரு மச்ச மாதிரி இருக்குது, அது மூன் ஷேப்பில் இருக்கும். மூன்லைட் டாட்டரோட பர்த்டே அன்னைக்கு அந்த மூன்லைட் டாட்டரோட பிளட்டை வந்து இந்த வேம்பயர்ஸ்லாம் குடிச்சு அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் கிடைச்சிடும் போல். ஸோ பெஸ்ட் வேம்பயர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி வச்சுருக்கான். ஸோ ஆரம்பத்தில் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் ஹீரோயின் கூட இருக்க மாதிரி அவன் ஆக்டிங்கே போட்டுட்டு இருந்திருப்பான் போல். அப்போது ஹீரோயின் சொல்கிறான், நான் ஒன்றும் மூன்லைட் டாட்டர் தான் கிடையாது, என்ன ப்ளீஸ் என்னை விட்டு என்னை கொன்றாது அப்படின்னு. அப்போது அவன் உன் காதுக்கு பின்னாடி இருக்க மச்சமே காட்டி கொடுக்குது, நீ தான் மூன்லைட் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவன் சொல்கிறான், கண்டிப்பாக எப்படினாலும் உன்னோட ஹீரோ காப்பாற்ற வருவான், நான் அதுக்குள்ளே உன் பிளட்டை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையெல்லாம் வெட்டி அந்த பிளட்டவே அவன் எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே மயக்கம் போட போகிறா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மோவுக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமாக சண்டை வந்துடுது. ஸோ அதில் நம்ம ஹீரோ அந்த மோவை அழிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இது பண்ண அவங்க மயக்கம் போட போகிறா. அவளோட பிளட்டு நிறைய லாஸ் ஆனால அவள் இறந்து போகிற நிலமையில இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் வந்து நம்ம ஹீரோயின் ஒரு பைட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஒரு வேம்பையராக மாறிடுவா. ஸோ அதுதான் நம்ம ஹீரோக்கு தெரியும், அவனுக்கு வேறு எதுவுமே மைண்டில் இல்லை. ஸோ நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் கடிச்சிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தான் இருக்கா. ஸோ ஒரு 2 days லேட்டர் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் கான்ஷியஸ் வந்து எழுந்திருக்கிறா. அப்போது கேட்குறா, நான் எத்தனை நாளாக தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், 2 நாளாக தான் நீ முழிக்கல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, இப்போ நீ நார்மல் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா, நீங்கள் தான் மூன்லைட் டாட்டர், நான் அதை மறந்துட்டேன், நான் வந்து உன்னை பைட் பண்ணால் எனக்கு வந்து நான் ஹியூமனாக மாறிடுவேன், அதுதான் ஒரு இதே இருக்குது, நான் வந்து மறந்து உன்னை பைட் பண்ணிட்டேன், ஸோ நீயும் நல்லா தான் இருக்கேன், நானும் நல்லா தான் இருக்கேன், இப்போ நம்ம 2 பேரும் ஹியூமன்ஸ் தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுது. அவள் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறா, இப்போ நீ ஹியூமனாக இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு செயினையும் நம்ம ஹீரோ ப்ரெசென்ட் பண்ணுறான். இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அன்பானது ராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.